ஐயர் சொன்னதையாவது புரிஞ்சு நடந்துக்கிட்டியா? ஒன்னதானே அவர் கூட இருக்க, இல்ல இன்னும் அப்படிதானா? அவருக்காக மனசு துடிச்சாலும் அஞ்சல கர்ப்பங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியலடி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராத்திரி கூட வீட்டுக்கு வந்துடலான்னு நினைச்சு அவுட் ஹவுஸ் விட்டு வந்துட்டேன். ஆனா மனசு வரல பொன்னி. அவரை தனியா விட்டா நான் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஆனா இதுக்காகத்தான் அவர் கூட இருக்கேன்னு அவர்கிட்டயும் சொல்ல முடியல, விலகவும் முடியல, சேரவும் முடியல. எனக்கு ஏண்டி இந்த கஷ்டம்லாம்? இதுல அவருக்கு கண்டம். என்ன ஆகும், எப்படி கழிக்கணும்னு எதுக்குமே பதில் இல்ல. ஐயரு பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்காரு. காலையில அவர் வெளியே கிளம்புறப்ப கூட கடவுள் புண்ணியத்துல எல்லாமே மாறிடுச்சு. இப்ப ஒன்னா செக்கப்க்கு போறோம். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு பொன்னி. யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. தனியா எனக்கு சமாளிக்கவும் தெரியல. ஏதோ படபடனே இருக்கு. ஒன்னும் பயப்படாத, நீ இருந்தா அவருக்கு நல்லதுதான் நடக்கும். என்னடி அவர் சொன்ன மாதிரியே சொல்ற? உலகமே அதான் சொல்லுது. நீ கூட இரு, அந்த அம்மனே அவருக்கு துணை இருக்கும். எல்லாத்தையும் தாண்டியும் உங்க அன்பு ஜெயிக்கும்டி. எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு. இப்ப நான் சொல்றத நல்லா கேளு. புள்ளத்தாச்சி பொண்ணா புருஷன் கூட செக்கப்க்கு கிளம்பு. முடிஞ்சா 2 பேரும் ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டு சந்தோஷமா வாங்க. உனக்கும் அவருக்கும் எதுவுமே ஆகாது. வேணா சொல்லு, ஹோட்டலுக்கு கம்பெனிக்கு நானும் வரேன். ஒரு பிரியாணி 4 பன் பரோட்டா வாங்கி கொடுத்தா நான் பாட்டுக்கு உங்களை தொந்தரவு பண்ணாம ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன். அறிவுரை ஹோட்டல் பக்கம் போனப்பவே இதுக்கு தானே புரிஞ்சிருச்சு. உனக்கு இல்லாம என்னடி, பார்சல் வாங்கிட்டு வந்து தரேன். ஆனாலும் கூட வரக்கூடாது. புருஷனுக்கும் உனக்கும் தொந்தரவு ஆகும்ல. கில்லாடி தாண்டி நீ. எனக்கு பிரியாணியும் பரோட்டாவும் கிடைச்சா சரி. அப்படியே அந்த கோலி சோடாவும் வாங்கிட்டு வந்துரு, சரியா? சீக்கிரம் செக்கப் முடிச்சிட்டு வாடி, வச்சிடுறேன்.